இரண்டாவது பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். பர்சன் எக்ஸ்பீரியன்ஸ், சிறை அனுபவங்கள் என்ற தலைப்பின் கீழாக அடுத்த பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த பகுதியை நடத்தி தரும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் முரளி அவர்களும் மற்றும் சகோதரர் ராஜ்குமார் அவர்களும் வந்து நடத்தி தரும்படியாக அன்புடன் அழைக்கிறோம். நாம் யாவரும் அவர்களையும் அன்போடு நம் கரங்களை தட்டி வரவேற்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, உங்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இந்த இரண்டாம் நாளின் இந்த இரண்டாவது ப்ரோக்ராமுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த ப்ரோக்ராமுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா பிரிசன் எக்ஸ்பீரியன்ஸ், சிறை அனுபவங்கள். தலைப்பை வந்து பார்க்கும்போது ஒரு அனுபவங்கள் அப்படின்னு வந்திருக்கும் போது ஏதோ ஒரு வகையான அனுபவம் இருக்கு, அது சிறை அனுபவங்கள். இந்த அனுபவம் இப்பொழுது இந்த வாலிப வயதை கடந்து வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு ஒருவேளை இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். ஒருவேளை இந்த அனுபவங்கள் இப்போது உங்கள் நடைமுறை வாழ்க்கையில போய்கொண்டிருக்கலாம். ஒருவேளை இனிமேல் உங்களது வாழ்க்கையில இந்த அனுபவங்கள் நிச்சயமாக இந்த அனுபவங்கள் வரும். இந்த வகையில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சிறை அனுபவங்களுக்குள்ளாக நாம் போய் எப்படி இந்த அனுபவங்களை நாம் மேற்கொண்டு தேவனுக்கு பிரியமாக நாம் நம்மளுடைய குணலட்சணங்களை எப்படி நாம் காட்டுவது என்பதுதான் இந்த ஒரு ப்ரோக்ராம். சோ இப்போது முதலாவதாக இந்த சிறை அனுபவங்கள் என்றால் என்ன, இது எப்படிப்பட்டது என்பதை சகோதரர் முரளி அவர்கள் நம்முடைய அதற்கு முன்பாக 6 டீம்ல இருந்தும் சகோதரர்கள் ஒவ்வொருவர் வந்து உங்களுக்கான லாட் நீங்கள் எடுத்து செல்லும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். 6 டீம்ல இருந்து ஒருத்தர் வாங்க. ஏதாவது ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதுல என்ன இருக்குதுன்னா ஒரு 6 வகையான சிறை அனுபவங்கள், பிரிசன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது இப்ப ஒவ்வொரு டீம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா சூஸ் பண்ணிருக்கிறீங்க. சோ அடுத்தபடியாக சகோதரர் முரளி அவர்களை அழைக்கிறேன். ப்ளீஸ் பிரதர். பிரதர்ஸ் டீமுக்கு எல்லாரும் சொல்லிட்டீங்களா? டீமுக்கு சொல்லிட்டீங்களா? டாபிக் என்னன்னு சொல்லிட்டீங்களா? பிரதர் உட்காரலாம். இந்த ப்ரோக்ராம் நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் தெரிஞ்சாதான் இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம சிறப்பா பண்ண முடியும். ரொம்ப எளிமையான ப்ரோக்ராம். லாஸ்ட் டைம்ல கொடுத்தாங்க இல்லையா, ஒரு சீட்டை கொடுத்து உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எழுதி கொடுத்து அந்த மாதிரிலாம் இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற விஷயங்களை ப்ராக்டிகலா எடுத்து நீங்க பேச போறீங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனுபவங்களை எடுத்து நீங்க பேச போறீங்க. அதனால இது ஒரு எளிமையான ப்ரோக்ராம் தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட், சிறை அனுபவங்கள் அப்படி என்றால் என்ன? பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், ஏன் அதை எங்ககிட்ட கேட்குறீங்க? யார் ஒருத்தருக்கு சிறையில் போயிருக்காங்களோ, ஜெயிலுக்கு போயிருக்கிறவங்க கேட்டா இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். நாங்க தான் ஜெயிலுக்கே போலையே அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஸோ சிறை அனுபவங்கள் அப்படின்னா இது ஒரு கடினமான ஒரு அனுபவம். ஸோ நான் சொல்லிட்டு இருக்கிறது ஒரு இன்ட்ரோடக்ஷன். இதை பேஸ் பண்ணி தான் நீங்க சப்ஜெக்ட் வந்து இங்க ப்ரெசென்ட் பண்ண போறீங்க. உங்களுடைய லைஃப்ல, ப்ராக்டிகல் லைஃப்ல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்க பேச போறீங்க. ஸோ சிறை அனுபவங்கள் எடுத்துக்கிட்டாவே அது வந்து ஒரு கடினமான அனுபவம், ஒரு இருள் சூழ்ந்த ஒரு நிலைமைன்னு சொல்லலாம். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம யோசிச்சா பார்த்துக்க மாட்டோம், திங்க் பண்ணியே இருக்க மாட்டோம். திடீர்னு நம்ம லைஃப்ல நடக்கும். இது பேர் வந்து என்ன சொல்லலாம்? சிறை அனுபவங்கள். ஸோ இந்த ஒரு டைம்ல, இந்த ஒரு நேரத்துல, நம்ம யோசிக்காத டைம்ல, இந்த ஒரு சூழ்நிலையை மாட்டும் போது, இருக்கும்போது, தேவன் கொடுக்கிற வெளிச்சத்தின் மூலியமா, தேவன் கொடுக்கிற கைட்னஸ் மூலியமா நம்ம எப்படி நம்மளுடைய கேரக்டரை வந்து நம்ம காட்டணும். அடுத்ததா, இந்த சிறை அனுபவத்துக்குள்ள ஒருத்தர் இருக்கும்போது அவங்க ஒருத்தருடைய கட்டுப்பாட்டின் கீழாக தான் இருப்பாங்க. அவங்களுடைய இஷ்டத்துக்கு எதையும் செய்ய முடியாது. புரியுதுங்களா? அடுத்ததா, இந்த சிறை அனுபவத்துக்குள்ள நம்ம இருந்திருக்கிறோமா?
அப்படின்னு கேட்டா என்ன சொல்லாங்க? நம்ம எல்லாருமே இருந்திருக்கிறோம். எப்ப தெரியுங்களா? COVID-19 ஒண்ணு வந்ததுங்க. இந்த COVID-19ல நம்ம எல்லாருமே எங்க தான் இருந்தோம்? ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்தோம். வீட்ல இருந்தோமா இல்லைங்களா? நம்ம இஷ்டத்துக்கு எதனாச்சும் செய்ய முடிஞ்சதா? நம்ம யோசிச்சு பார்த்தோமா இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை? நம்ம திங்க் பண்ணி பார்த்தோமா? ஆனா என்ன பண்ணுங்க, இந்த ஒரு சூழ்நிலையில வீட்டுல தான் இருந்தோம். நம்ம நினைச்சாலும் என்ன பண்ண முடியல, இந்த அனுபவங்களை மாத்த முடியல. வெளியே போயிட்டு ஃப்ரீயா இருக்கலாம்னு நினைச்சோம். நினைச்சா என்ன பண்ண முடியாதுங்க. அந்த டைம்ல நம்மளால வெளியே மீண்டு வர முடியல. அந்த கோவிட் சரியாகிற வரலாம். சோ நம்மளுடைய லைஃப்ல கூட நிறைய சிறை அனுபவங்கள் நடக்கும். அந்த சிறை அனுபவங்கள் தேவன் அதுல இருந்து ஒரு லெசன் கத்து தர வரலாம். தேவன் அதுல இருந்து நம்மளை ரிலீஸே பண்ண மாட்டாரு. சோ சரியான ஒரு அனுபவங்களை நம்ம கத்துக்கிட்டோம்னா தேவன் அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிடுவாருங்க, ரிலீஸ் பண்ணிடுவார். சில பேருக்கு இந்த ஒரு சிறை அனுபவம் எப்படி இருக்கும்னா, சில பேருக்கு சில மணி நேரங்கள் இருக்கும், சில பேருக்கு ஒரு நாள் இருக்கும், சில பேருக்கு ஒரு மாசம் இருக்கும், சில பேருக்கு ஒரு வருஷம் இருக்கும், சில பேருக்கு லைஃப் லாங் ஃபுல்லாவே சிறையிலே இருப்பாங்க. அந்த டைம்ல அவங்க கத்துக்க வேண்டிய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத இந்த ஒரு ப்ரோக்ராம்ல நம்ம பார்க்க போறோம். புரிஞ்சுதுங்களா? இந்த கோவிட் டைம்ல இந்த சிறை அனுபவத்துக்குள்ள நம்ம இருக்கும்போது நம்ம என்ன ஒரு லெசனை நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கோவிட் டைம்ல நம்ம இருக்கும்போது தான் ஒரு முக்கியமான விஷயங்களை கத்துக்கிட்டோம். சபை கூடுகை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் எப்ப கொடுக்க ஆரம்பிச்சு தெரியுங்களா? இந்த ஒரு கோவிட் டைம்ல தான். அது வேற நம்ம வரும் எக்லிஷாக்க நம்ம இஷ்டப்படி வரவும் போவோம். ஆனா இந்த ஒரு சிறை அனுபவத்துக்குள்ள போகும்போதுதான் நமக்கு தெரிஞ்சது சபை கூடுகை எவ்வளவு முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்ததா பிரதர்லி ஃபெலோஷிப். பிரதர்களை பார்க்க முடியாம, சகோதரிகளை பார்க்க முடியாம, எல்லாம் மீட் பண்ண முடியாம, ஒரு அன்பை காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இந்த ஒரு சிறை அனுபவத்துக்குள்ள நம்ம இருந்திருக்கிறோம். இதை காட்டிலும் ஒரு முக்கியமான விஷயம் தேவன் நமக்கு இந்த சிறை அனுபவத்தில் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் என்ன கற்றுக் கொடுத்தாருன்னா, பர்சனல் ஸ்டடி, தனிப்பட்ட ஒரு படிப்பை இந்த ஒரு சிறை அனுபவத்துல நம்ம அதிகப்படியா கத்துக்கிட்டீங்களா இல்லைங்களா? நம்மளுடைய மூத்த சகோதரர்கள் நிறைய பேர் புது சிஸ்டருடைய ஒழுங்குமுறை என்ற ஒரு புக்கெல்லாம் எதிர்த்து முடிச்சாங்க, இந்த ஒரு சிறை அனுபவத்தில் தான் முடிச்சிருக்காங்க. சோ இது போல சிறை அனுபவங்கள் தேவன் நம்மள லைஃப்ல கொடுக்கும்போது நிறைய லெசன்ஸை வந்து நம்மளுடைய இண்டிவிஜுவல் லைஃப்ல நம்ம கத்துக்குவோம். சோ இதுதான் ஒரு இன்ட்ரோடக்ஷன். புரிஞ்சுதுங்களா? சோ எளிமையான ப்ரோக்ராம் தான். உங்களுக்கு டைம் இப்பல இருந்து ஒரு 10 நிமிஷம் கொடுக்கப்படும். உங்களுக்கு வந்து ஷீட் கொடுத்துருக்கோம். அதுல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, சப்ஜெக்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ராக்டிக்கலா உங்க லைஃப்ல எந்தெந்த மாதிரியான சிறை அனுபவங்களுக்குள்ள நீங்க போயிட்டு இருக்கிறீங்கிறத வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதை வந்து நீங்க பேஸ் பண்ணி அந்த சிறை அனுபவக்குள்ள நம்ம எப்படி மாட்டிக்கிறோம், அதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க ஒரு 4 மினிட்ஸ் நீங்க வந்து இங்க பிரசன்ட் பண்ணணும். தேங்க்யூ பிரதர். 6 டீமுக்கு மிகச்சரியாக இப்போதிலிருந்து 10 நிமிடங்களுக்குள்ளாக உங்கள் டீமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அனுபவத்திற்குள்ளாக எப்படி உங்களுடைய பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி தேவனுடைய வழிநடத்தணும், இந்த அனுபவங்களை தாண்டி குணலட்சணத்தை காண்பது என்பதுதான் வந்து நீங்க பிரசன்ட் பண்ண போறீங்க. 10 நிமிடங்கள் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
நிமிஷம் முடிஞ்சது. ஐந்து நிமிடங்கள் முடிஞ்சிச்சு. இன்னும் 5 minutes தான் இருக்கு. இன்னும் 3 நிமிடங்கள் தான் இருக்கு. ஆறு டீமோட கேரக்டர்ஸை கூட மைண்ட்ல கொண்டு வாங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்திருக்கும், அதுல இருந்து அவங்க எப்படி வெளியில வந்துருப்பாங்க, அதையும் நீங்க கருத்தில் கொள்ளுங்க.
வெளியே வரலாமா? இன்னும் ஒரு நிமிடம். Brothers and sisters, time up. முதலாவது ஃபர்ஸ்ட் லாட் யாருக்கு? மோரியாவில் ஈசாக்கு. வாங்க. இது பத்தாது. உங்களுக்கும் இதே போலதான் வரவேற்பு. உங்களுக்கு ஈசாக்கு டீமுக்கு உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அனுபவம்? கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாயும் பிரியமாயும் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களுக்கு கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். நான் இந்த டீம்ல இருந்து பார்த்தீங்கன்னா மோரியாவின் ஈசாக்ல இருந்து வரேன். எங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா தனிமை. தனிமைன்னு சொல்லும்போது எனக்காகவே கொடுக்கப்பட்ட மாதிரி இருக்கு. ஏன்னா நான் வேலை சம்பந்தமா நான் வந்து கோயம்புத்தூர் வந்திருந்தேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்றேன். எப்படின்னா நான் 12 ஹவர் வந்து வேலை பார்ப்பேன். 12 ஹவருக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரூம்ல தனிமையா தான் இருப்பேன். தனிமையா இருக்கும்போது எந்த மாதிரி சிந்தனை வரும்னா, ஏன்னா தனிமையா இருக்கும்போது சாத்தான் வந்து இழுத்து பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல டூல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தனிமை தான். இந்த தனிமையா இருக்கும்போது தவறான சிந்தனை, தவறான தாட்ஸ் ஏன்னா எனக்கு வந்திருக்கு. வந்து சிந்தனையில வந்து அது வந்து செயல்முறைப்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து போயிருக்கு. அப்படி இருக்கும்போது என்னால தனிமையா இருக்க முடியல. அப்படி இருக்கும்போது சிஸ்டர்ட்ட வந்து நான் வந்து ஆலோசனை கேட்டேன். அவங்க வந்து சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, தேவன்ட்ட வந்து நீ நல்லா ப்ரேயர் பண்ணுப்பா. ஃபெலோஷிப்ப வந்து விட்டுறாத. ஏன்னா இந்த சண்டே வந்து சர்ச்சுக்கும் அங்க கோயம்புத்தூருக்கு போமாட்டேன். போகாதனால அவங்க சிஸ்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, சண்டே மட்டும் நீ விட்டுறாத. நல்லா ப்ரேயர் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து நல்லா ப்ரேயர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபெலோஷிப் நான் வந்து விடல. அதுக்கப்புறம் நான் அதுலேருந்து விடுதலை ஆயிட்டேன். அதே மாதிரி தான் இந்த கேரக்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்ப தானியேலா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், தானியேல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ப்ரேயர் பண்ணிடுறாங்க. அதே போல நம்ம ப்ரேயர் பண்ணி தேவன் வந்து ராஜ்யத்தில் சென்று சேர தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராங்க. தேங்க்யூ பிரதர். சூப்பர். அவரோட லைஃப்ல நடந்தது இப்பதான் சொன்னோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாலிபரா இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில இது வரைக்கும் வராம இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே இருந்திருக்கலாம், இப்ப இருக்கலாம்ன்றத அவர் லைஃப்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஃபேஸ் பண்ணாரோ அதே அருமையா வந்து அவங்க பிரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஈசாக்கு டீம் சகோதரருக்கு வாழ்த்துக்கள். ப்ளீஸ் ஆலோசனைகள். ரொம்ப ரொம்ப அழகா சொல்லிட்டு போனாருங்க. இந்த தனிமை என்ற ஒரு விஷயம் வாலிப சகோதர சகோதரில இருக்கிற நமக்கு அநேக டைம்ல நடக்கும். சில பேர் வந்து படிப்பு நிமித்தமா தனிமையா போயிடுவோம், ஒரு ஹாஸ்டலுக்கு போயிடுவோம். அப்படி இல்லைன்னா சில பேர் வந்து என்ன பண்ணிடுவோம்னா ஜாபுக்காக டிரான்ஸ்ஃபர் ஆகி தனிமையான ஒரு இடத்துக்கு போயிடுவோம். அங்க எக்லிஷா இருக்காது, அங்க பிரதர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த தனிமையான சூழ்நிலை நம்ம எப்படி இருக்கணும்னா, பிரதர் நல்லா சொன்னாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கான்டாக்ட் யாரு கூட இருக்கணும்? தனிமையா இருக்கும்போது தேவன் கூட. ஸோ பிரதர்ஸ் யாருமே சிஸ்டர்ஸ் யாருமே இல்லாத டைம்ல நம்ம தனிமையா இருக்கிறோம்னா நம்ம டைரக்டிங் யார் கூட இருக்குங்க? கான்டாக்ட் தேவன் கூட. அதிகமா நம்ம தேவன் கூட ப்ரேயர் பண்றதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் சரி, தேவன் கூட நம்ம நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கரெக்டா வந்து எந்த ஒரு டைம்ல தான் நம்மளுக்கு கிடைக்கும்னா இந்த தனிமை என்ற ஒரு டைம்ல தான் கிடைக்கும். ஸோ அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து பார்க்கலாம் நம்ம லைஃப்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய கோர்ஸை முடிக்கிற டைம்ல எங்க இருந்தாருங்க? லாஸ்ட் டைம்ல ஜெயில இருந்தாரு, ரோம்ல இருந்தாரு. அவரு கூட யாருன்னா இருந்தாங்களா? தனிமையா இருக்கிறாரு. அந்த தனிமை, நான் தனிமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சோர்வுக்குள்ள போயிடலாமா? அந்த ஜெயில இருந்துதான் தனிமையா இருந்ததா என்ன லெட்டர் எழுதுறாருங்க அவருங்க? 2 தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, நிருபத்தை எழுதுறாரு. கிறிஸ்து இயேசுவுக்குள் நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. எங்க இருந்து எழுதுறாரு? தனிமையா ஜெயில இருந்து எழுதுறாருங்க. அநேக சந்தர்ப்பத்துல நம்மளும் தனிமைன்ற ஒரு சூழ்நிலை விடப்படுவோம். அந்த டைம்ல நம்ம கேட்ட ஒவ்வொரு சத்தியங்களும், நம்ம படிச்ச ஒவ்வொரு சத்தியங்களும் நம்மளுடைய பிராக்டிகல் லைஃப்ல அப்ளை பண்றக்கூடிய ஒரு சூழ்நிலை எதுனா இந்த தனிமைன்ற ஒரு சூழ்நிலையில நம்ம சரியா அப்ளை பண்ணோம்னா இந்த ஒரு தனிமையை நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஓவர் கம் பண்ணலாம். பேர் சொன்னார், சாத்தானுடைய தாட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுங்க? அதிகமா இருக்கும். சோ அந்த தாட்ஸ், சாத்தான் விழுந்து போன தேவதூதர்களுடைய தாட்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கும்போது ஓவர் கம் பண்ணதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம கேட்ட சத்தியங்கள் என்ன பண்ணணும்? அந்த இடத்துலனா அந்த தனிமைன்ற டைம்ல வந்து நம்ம அப்ளை பண்ணணும்.
ஸோ நல்லா வந்து அழகா சொன்னாங்க. அந்த ஒரு மீண்டும் ஒரு முறை ஒரு பாராட்டுக்கள். செகண்ட் நாட் யாருக்கு? செகண்ட் டேனியல், பாபிலோனின் தானியல். வாங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தங்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்திருக்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி இஷ்யூ. அதாவது இது எனக்கு வந்து ரொம்ப ஆப்டா சூட் ஆகிற ஒரு தலைப்பா தான் வந்திருக்கு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்னையோட பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆகுது பேப்டிசம் எடுத்து. லாஸ்ட் இயர் நம்ம யூத் கன்வென்ஷன்ல தான் இதே டேட்ல இதே நாள்ல தான் வந்து நான் வந்து பேப்டிசம் எடுத்திருந்தேன். ஸோ இதனால வந்து என்னோட ஃபேமிலியில நான் என்ன வந்து என்னென்ன இஷ்யூலாம் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட் தான். ஸோ நான் மட்டும் தான் ஒரே பையன். எனக்கு ஒரு 3 சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ பேப்டிசம் எடுத்து என்னோட இது பார்த்தீங்கன்னா, ஓட்டம் வந்து போயிட்டு இருந்தது நார்மலா. ஒரு டைம் வந்தது. அந்த டைம்ல வந்து என்னோட வீட்டுக்கு வந்து தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. சூழ்நிலை வந்ததும் பார்த்தீங்கன்னா, வீட்ல கண்டிப்பா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. மாட்டாங்கன்னா, ஸோ என்ன அடிச்சாங்க, நெறைய பேசினாங்க, நெறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஈவன் வேண்டான்னு கூட என்ன வெறுத்து ஒதுக்குனாங்க. ஈவன் ஆல்மோஸ்ட் ஒரு 2, 3 மந்த்ஸ் வந்து என்கிட்ட யாருமே பேசல. ஈவன் என்னோட சிஸ்டர்ஸ், என்னோட ஃபேமிலி எந்த ஒரு இஷ்யூமே வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கம்ப்ளீட்டா வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ கூட இதுலேருந்து நான் வந்து எப்படி வந்து ஓவர் கம் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஃபேமிலியா இல்ல தேவனா அப்படின்ற ஒரு நமக்குள்ள ஒரு இது இருக்கும் கண்டிப்பா. ஸோ கண்டிப்பா எந்த ஒரு புது விஷயம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இப்ப அப்பா, அம்மா அழுதா வந்து எந்த ஒரு மகனாலும் மகள தாங்க முடியாது. ஸோ அப்படின்னும்போது, நம்மளெல்லாம் படைச்ச தேவன் அப்படின்னும்போது, கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நாள் உயிர்த்தெழுந்த ஒரு காரியம் வந்து வரும். கண்டிப்பா. ஸோ அதனால நம்ம வந்து ஃபேமிலி முக்கியமா? இல்ல தேவன் முக்கியமா? அப்படின்னும்போது, நான் தேவன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு என்னோட ஃபேமிலி கூட நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணேன். ஸோ இதனால நெறைய விஷயங்கள் என் பின் நடந்திருக்கு இப்போ. ஸோ அத லாஸ்ட்டா சொல்றேன். 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அடுத்ததா வரும். ஸோ வயசுக்கு வந்ததுனால. ஸோ அது என்ன ஆச்சுன்னா, வந்தது ஆல்மோஸ்ட் எல்லாம் பேசினாங்க, நடந்தது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தினால தடப்படுது. ஸோ இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் வந்து ஒரு விஷயத்த அனுமதிச்சா மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில நடக்குமே தவிர, அவர் மனசு வைக்கல, அவர் அனுமதிக்கல, உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா, நீங்க என்னதான் பண்ணாலும் அந்த விஷயம் வந்து நடக்கவே நடக்காது. ஸோ அந்த டைம்ல அது என்னால வந்து பண்ண முடியல. ஸோ அத அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அதுக்கும் வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்டர்ஸ் கிட்ட இது பண்ணேன். அதுக்கான ஆலோசனைகள் கேட்டேன். ஸோ எல்லாம் பண்ணி, ஸோ அதுலேருந்து கொஞ்சமா வெளிய வந்துட்டேன். 3வது வந்து எனக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வரும்போது, வேலையில ப்ராப்ளம் வந்தது. ஸோ நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து நர்சிங் சூப்பர்வைசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னால வந்து நைட் ஷிஃப்ட் வந்து பார்க்க முடியாது. பார்த்துட்டு எக்லிஷா வரணும். எக்லிஷாக்கு எனக்கு வந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ்க்கு நான் டிராவல் பண்ணி தான் வரணும். ஸோ ஒவ்வொரு வீக் இப்படி வரும்போது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயும் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ இந்த மாரி ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 3 ப்ராப்ளம் வந்தது. இதுக்கு நான் என்ன அப்படி பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட்டு என்னோட கோரிக்கைய வந்து நான் தேவன் கிட்ட வச்சேன். சரிங்களா? 2வது என்னோட விசுவாசத்த எப்படி அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு மூலியமா, அதாவது அதிகமா படிக்கிறது, சபை கூடுதல், அப்புறம் நம்மளுடைய ஆலோசனைகள் வந்து அ அ எல்டர்ஸ் கிட்ட கேட்கறது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் நான் பண்றதுனால, இப்போ நான் என்னோட ப்ரொஃபஷனயே விட்டுட்டு, இப்போ நான் வேற ஒரு ப்ரொஃபஷன் வந்து என்னோட கஷ்டத்துக்காக தேவன் பார்த்திருக்கார். நான் எப்படி போறேன், வரேன் அப்படின்றத பார்த்துட்டு ஸோ, நான் படிச்ச என்னோட ப்ரொஃபஷனே நான் விட்டுட்டேன். விட்டுட்டு இப்போ இன்னொரு ப்ரொஃபஷன் லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ரொஃபஷனல் ஜாயின் பண்ணியிருக்கேன். பட் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேனோ, அத விட சந்தோஷமா இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கேன். தேவன் எனக்கு அந்த ஒரு ஆசீர்வாதத்த குடுத்திருக்காரு. ஸோ, அப்படின்னும்போது நமக்கு 2 மினிட்ஸ். ஓகே, ஓகே. சாரி. ஓகே. ஸோ, இந்த ஒரு விஷயங்கள்லாம் பண்ணா கண்டிப்பா நீங்க உங்களோட விசுவாச தேவன் மேல வச்சா மட்டும் போதும். வேற எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ, தேவன் எல்லாமே நமக்கு பார்த்துப்பார். தேங்க் யூ பிரதர். தேங்க் யூ பிரதர். அதிகமான பிரிசன் எக்ஸ்பீரியன்ஸ்ல பிரதர் இருந்திருக்கிறாருன்றது நல்லா தெரியுது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்னு பார்த்தோம்னா எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க. நம்ம நினைக்கவே இல்ல. இந்த வாழ்க்கையில நேத்து நம்ம பார்த்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து சகோதரர் சிந்தன் சப்ஜெக்ட் பார்க்கும்போது 17 வயசு, 21 வயது நம்ம கேரக்டர் 31ன்ற அந்த ஏஜ் பார்த்தோம் பார்த்தீங்களா? இதுக்குள்ளேயே இவ்வளவு அனுபவங்கள் வரும்னு பார்த்தப்ப, இப்ப நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்கிறோம். இந்த வயதுக்குள்ள எவ்வளவு சிறை அனுபவங்கள ஒவ்வொருத்தரும் தாண்டி வந்துட்டு இருக்காங்கன்னு பலத்த கரகோஷம். அடுத்து 3வதாக 13 யோசேப்பு வாங்க. சரி. மன்னிக்கணும். மன்னிக்கணும். ஒரு நிமிஷம் உட்காருங்க. இல்ல. இருங்க.
சகோதரருடைய ஆலோசனை. அப்படிதான் அவரு நிறைய பேசிட்டாரு, நிறைய சொல்லிட்டாரு. அவங்களுக்கு ஆக்சுவலா நம்ம இந்த இங்க அநேக சகோதர சகோதரிகள் எப்படியா வந்திருக்கோம்னா, அந்த ஒரு ஃபேமிலி குடும்ப பிரச்சனைன்னு வரும்போது ஃபேமிலி வந்து ட்ரூத்ல இருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும் ட்ரூத்ல இருப்போம். இப்போ ஒரு பெற்றோர் மூலயமா நீங்க ட்ரூத் கேட்க கூடாது, நீங்க ட்ரூத்துக்குவே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம முன்னாடி வந்து நம்மளை கண்டிக்கிறாங்க, ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த டைம் நம்ம என்ன பண்ணலாங்க? இல்ல நீங்க ட்ரூத்துக்கு போயிட்டு போனீங்கன்னா நாங்க செத்து போயிட்டோம்னு சொல்றாங்க. அந்த டைம்ல என்ன பண்ணலாம்? ஒரு 100 கோடி சொத்து இருக்கு, நீங்க இந்த ட்ரூத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சொத்து எதுவுமே கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஒரே பசங்க தான் வீட்டுக்கு, என்ன பண்ணலாம்? செத்து போயிட்டா செத்து போட்டோம், உயிர் தேர்தல் என்ன பண்ண போறாங்க? திரும்ப வந்துட்டு போறாங்க. சேம் இதே தலையெழுத்து அவங்க இந்த சத்தியத்தை திரும்ப கேட்டுதான் ஆகணும். நம்மளுடைய பொக்கிஷத்தை இங்க சேர்த்து வைக்கணும். எங்க சொல்லியிருக்காரு நம்மளுடைய ஆண்டவர்? பரலோகத்துல சேர்த்து வைக்கணும். சோ குடும்பத்துல எந்த மாதிரி பிரச்சனையா வரட்டும், ஃபர்ஸ்ட் எதுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? சத்தியத்துக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். சோ பிரதர் நிறைய சொன்னாரு, நல்லா சொன்னாருங்க. தேங்க்யூ. யோசேப்பு வாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் டீம் 5ல இருந்து வரேன். யோசேப்பு, எகிப்தில் யோசேப்பு. எனக்கு கொடுத்த டாபிக் என்னன்னா ஜாப்லெஸ். இப்போ வந்து நம்ம ஜாப் இல்லாம இருந்ததுன்னா அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு எப்படி எல்லாம் ஃபீல் ஆகும் அப்படின்றத பத்தி ஒரு ஒரு சின்ன விஷயம் தான். இப்போ வந்து ஜாப் இல்லைன்னா நம்ம நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்ம படிச்சு முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் இப்போ ஜாபுக்கு போய் ஆகணும். இப்போ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இப்போ ஜாப் இல்லைன்னா உடனே ஜாப் கிடைக்காது. எப்படியும் நம்மளுக்கு நம்ம கொஞ்சம் தேட வேண்டியது இருக்கும். அப்போ நம்ம தேடும் போது ஜாப் கிடைக்கலன்னா நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, இத்தனை இப்போ படிச்சு முடிச்சு 1 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, ஜாப் இல்லையே, நம்ம என்ன பண்றது? ஒருவேளை நம்ம ஜாப் இருந்ததுன்னா நம்ம நம்ம ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம எக்லிஷாக்கு ஏதாவது கொடுக்கலாம், நம்ம இல்லாதவங்களுக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இப்ப ஜாப் இல்லைன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகும், நம்மளால எதுவும் கொடுக்க முடியல, அந்த மாதிரி இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல சரி ஜாப் இல்லைன்னு சொல்லி அப்படியே விட்டுறக்கூடாது, நம்ம தேடணும். அப்படியே தேடுறதையும் அதுலயும் கூட முழுசா போயிடக்கூடாது. அதுல நம்ம ஜாபை தேடுறதுலயும் இருக்கணும். அதே விஷயம் நம்ம டைம் கிடைக்கும் அந்த ஜாப் இல்லாத டைம்ல. அதுல நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம தேவனுக்கு எப்படி நம்மளோட டைம் கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி நம்ம வந்து யோசிக்கலாம். அப்போ வந்து டைம் நிறையவே கிடைக்கும். அதுல நம்ம இதுலயும் டைம் ஜாபும் தேடணும். அதே சமயம் நம்ம கிறிஸ்துக்குள்ளான நம்ம ஆவிக்குரிய விஷயங்களையும் நிறைய நிறைய வளர்த்துக்கிறதுக்காக ஒரு நேரம் கூட கிடைக்கும். அப்போ வந்து நம்ம எதுக்காக ஜாப் வந்து நம்மளுக்கு இல்லாம போயிடுச்சுன்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு ஏற்ற நேரத்துல நம்மளுக்கு அந்த ஜாப் கிடைக்கும். இப்போ வந்து இதுக்கு வந்து யோசேப்பு கூட நம்ம வந்து ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். யோசேப்பு கூட ஜாப் இல்லாம இருந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன வெயிட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பார்வோனுக்கு ஒரு அடுத்தபடியான ஒரு ஸ்தானம் கூட கிடைச்சது. வசனம் வந்து வாசிக்கலாம். மத்தேயு 6:33. அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து தேவனுக்கு ராஜ்யத்தையும் அவர் ராஜ்யத்தையும் தேடணும். தேவனுக்காக முழுசா நம்மள நேரத்தை வந்து ஒதுக்கணும்ன்றது பத்தி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். வேலை இல்லைன்றதுனால எந்த விதத்திலும் சோர்ந்து போயிடக்கூடாது. நிச்சயமாக தேவன் நம்மளை பார்த்துக் கொள்வார்ன்றத ப்ளீஸ் பிரதர். ஸோ இந்த வாலிப பிரயாணத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, படிச்சு முடிச்சுட்டு ஒரு இன்டர்வியூ நிறைய தேடக்கூடிய டைம், நம்மளுக்கு வந்து நிறைய சூழ்நிலைகளை வந்து ஜாப் வந்து நம்ம படிச்சதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஜாப்ல வந்து கிடைக்காத ஒரு சூழ்நிலையில நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஜாப் கிடைக்கல அப்படின்றதுக்காக நம்ம வந்து சோர்வுக்குள்ள போக வேண்டிய அவசியம் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணணும். எந்த சூழ்நிலையும் தேவன் மேல வைக்கக்கூடிய அந்த ஒரு விசுவாசத்தை வந்து நம்ம குறைச்சிடவே கூடாது. ஐயோ நமக்கு ஜாப் கிடைக்கலையே அப்படின்னு வந்து ஒரு டிஸ்கரேஜ்க்குள்ள நம்ம போயிடக்கூடாது. ஸோ அந்த ஜாப் கிடைக்கிறவரெல்லாம் இடைப்பட்ட காலப்பகுதியில் இருக்கிற விஷயங்களை வந்து என்ன பண்ணணும்னா, தேவன் நிறைய விஷயங்கள் நம்மளை வந்து அந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கற்றுக் கொடுப்பாரு. சில பேருக்கு வந்து ஜாப் கிடைக்கும், அது என்ன மாதிரி ஜாபா இருக்கும்னா, அவங்க வந்து எக்லிஷாவே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையான ஒரு ஜாபுகள் கிடைக்கும்.
ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு ஜாபை வந்து என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா அதை ரிசைன் பண்ணிட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எதுக்கு தான் கொடுப்பாங்கன்னா எக்லிஷா பிரதர்லி ஃபெலோஷிப் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில நம்ம இருந்தோம்னா தேவன் நமக்கு ஏற்ற டைம்ல ஏற்ற ஜாப் என்ன பண்ணுவாருங்க, நமக்கு கொடுப்பாரு. இதில் நம்ம பார்க்கும்போது ஆதி காலத்துல லூக்கா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், லூக்கா ஒரு டாக்டர். அவர் அப்பயே டாக்டர். ஆனா பவுல் கூட ஊழியம் பண்ணுன்றதுக்காக அவருடைய ஜாப் என்ன பண்ணிருக்கிறாருங்க, தூக்கி போட்டு ஊழியத்துக்காக வந்திருக்காரு. சில பேர் வந்து யோசிக்கலாம், ஐயோ நான் ஜாபுக்கு போனாதான் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு. அது சரிதான், இல்லைன்னு சொல்ல. சில பேர் எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் முழு நேர ஊழியராயிடுறேன், நான் வேலைக்கெல்லாம் போல அப்படின்னு சொல்றது கரெக்டா? போகலாம், பண்ற கரெக்டா, யோசிக்கலாம், நல்ல விஷயம் தான். ஆனா அந்த மாதிரி இருக்கிறவங்க யார் போல தெரியுமா வாழணும், அப்போஸ்தலனாகிய பவுல் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா அவங்க வேலைக்கு போக என்ன பண்ணலாம், முழு நேரமா ஊழியங்கள் பண்ணலாம். ஸோ இந்த வேலை ஒண்ணு நம்ம லைஃப்ல கிடைக்கல அப்படின்றதுக்காக நம்ம வந்து சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுக்கு நம்ம ப்ரேயர்ல இருக்கோம், வைப்போம். தேவன் சரியான டைம்ல என்ன பண்ணுவாருங்க, நம்மளுக்கு ஏற்ற வேலையை நமக்கு கொடுப்பாரு. தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். ஃபோர்த் டீம் பவுல், ரமஸ்குவில் பவுல் வாங்க. அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நமக்கு எங்களுக்கு கொடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இஷ்யூஸ். நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தேவன் அனுமதிக்கிறதா நம்ம பார்க்குறோம். ரோமர் 8:28 வேதம் சொல்லியிருக்கிறபடி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் பர்சனல் லைஃப்ல ஒரு இன்சிடென்ட் நடந்தது. லாஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு லீஸுக்கு ஒரு வீடு பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீட்டில் ஒரு சம் அமௌண்ட் ஒரு 4 lakh கிட்ட நாங்கள் பே பண்ணிட்டோம். ஆனால் அவங்களுக்கு வீடும் தரல, எங்களுக்கு அமௌண்ட்டு ரிட்டர்ன் பண்ணவும் இல்லை. ஸோ அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ணல. ப்ரேயர் ஜெபம் பண்ணோம். தேவனே இது நீங்க எங்களுக்கு அனுபவிச்சிருக்கீங்க. ஸோ அது நிமித்தமா நாங்க என்ன பண்றது எங்களுக்கு தெரியல. வீடும் இல்ல. ஸோ ஏற்கனவே இருந்த வீட்டையும் காலி பண்ற சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்ப நீங்க தான் நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எதுவுமே பண்ணல. அவங்களுக்கு சத்தம் போட எதுவுமே பண்ணல. நீங்க ஏதாவது ஒண்ணு அட்லீஸ்ட் வந்து வீடு இல்லைன்னா வந்து நீங்க ஏதாவது மாத்தி கொடுப்பீங்க, நாங்க நம்புறோம் தேவனே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ நெக்ஸ்ட் அவர் ஒரு 6 மாசமா பாதி பணமா தான் அவர் ரிட்டர்ன் பண்ணாரு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் நிறைய அந்த இடைப்பட ஸ்ட்ரகிள்ல வந்து நாங்க வேற வீடையும் தேட ஆரம்பிச்சோம், வேற ஏதாவது ஐடியா பண்ணி மாறலான்னு. ஸோ அப்புறம் 6 monthsல பாதியா தான் கொடுத்துருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் இப்ப நல்ல வீட்டுக்கு மூவ் ஆயிடும். தேவன் தான் அனுமதிச்சிருக்காரு. அந்த இதெல்லாம் நாங்க பார்த்துட்டு அந்த சமயத்துல எங்களுக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் ஸோ நம்ம யாருக்கு ஹெல்ப் பண்ணாலும் நாங்க என்ன நினைச்சோன்னா நம்ம முன்னேற்றம்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அந்த சமயத்துல ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க தயக்கம் இல்லாத மனத்தாழ்மையா நாங்க இருக்கதான் கத்துக்கிட்டோம். இதுல நம்ம என்ன பாக்குறோம்னா மனத்தாழ்மையை தான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறதா இருக்குது. அதே மாதிரி மக்கதோனிய ஜனங்கள் வந்து ரொம்ப கஷ்ட நிலைமையில இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஏழை விதை பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வெள்ளி காசை கூட அவங்களுக்கு அவங்க இருக்கிற சூழ்நிலையை வந்து அவங்க பெருசா எடுத்துக்காம இருந்த ஒரே ஒரு வெள்ளி காசையுமே காணிக்கையா கொடுக்குறாங்க. ஸோ இதுல என்ன பார்க்க போறோம்னா நம்ம மனத்தாழ்மையை வந்து ஃபுல்லா வந்து கோட் பண்றோம். தேங்க்யூ சார். எவ்வளவு ஒரு பொருளாதார நெருக்கடியில இருந்தாலும் நான் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த ஒரு கேரக்டரை எந்த விதத்துல குறைச்சிடக்கூடாதுன்றத சகோதரி இன்னொரு பாயிண்ட் முன்ன வச்சிருக்காங்க. ப்ளீஸ் பிரதர். ஸோ இந்த ஒரு பொருளாதார பிரச்சனைன்றது வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஏன் இந்த ஒரு பொருளாதார பிரச்சனை வந்து இதை பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இந்த ஒரு பொருளாதார பிரச்சனை நம்மளுடைய நிறைய ஃபேமிலிலாம் நிறைய லிட்டரலாவே நடக்குது. ஸோ அதனால நம்மளுடைய வீட்டை பார்க்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் ஓவர் டைம் டியூட்டி பார்ப்பாங்க, ஓட்டியெல்லாம் பார்ப்பாங்க. ஓட்டியெல்லாம் பார்த்துட்டு எக்லிஷாக்கு வராம, மீட்டிங் வராம, சில பேர் ஓட்டியெல்லாம் பார்த்துட்டு வரக்கூடிய வருமானங்களை எடுத்து வந்து, ஐயோ பிரதர் நான் இந்த ஓவர் டைம் டியூட்டி பார்த்தா நான் எடுத்து வந்து எங்க தரேன், நான் எக்லிஷாக்காக தரேன், மீட்டிங்காக தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் டைம் டியூட்டியை பார்த்துட்டு மீட்டிங் எல்லாம் விட்டுட்டு போனா அது கரெக்டா இருக்குமா? ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சிஸ்டர் நல்லா கோட் பண்ணாங்க, விதவையின் காணிக்கை. அந்த விதவை கிட்ட என்ன இருந்ததோ அவங்க என்ன பண்ணாங்க, முழுசா கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தேவன் நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை தான் எதிர்பார்க்கிறாரு, நம்ம மைண்டை தான் பார்க்கறாரு. நம்ம போயிட்டு ஓவர் டைம் டியூட்டியை பார்த்து எக்லிஷாக்கு வராம, பிரதர்லி ஃபெலோஷிப் அட்டெண்ட் பண்ணாம, கன்வென்ஷனுக்கு வராம,
ஸோ நம்ம வீட்டை பார்க்கணும், எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து தேவன் எந்த விஷயத்திலுமே எதிலுமே எதிர்பார்க்கறது இல்லை. ஸோ நிறைய ப்ராமிஸ் வந்து தேவன் கொடுத்துருக்கிறாரு. நீதிமான்களின் பிள்ளைகள் அப்பத்திற்கு இறைந்து திரிகிறது இல்லைன்னு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறாரு. பவுல் சொல்லும்போது கூட என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, போதும் என்ற கூடிய தேவ பக்திய மிகுந்த ஆதாயம். நம்ம போட்டு ட்ரெஸ் கொடுத்துருக்கிறாரு, இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு, படுத்து தூங்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுத்துறாரு. இதோட நம்மளுக்கு வேற எதனா தேவையா? ஸோ இந்த உலகத்துல போயிட்டு இந்த பொருளாதார ஒரு பிரச்சனைக்காக அப்படியே போய் ஒரு ஜாப்ல போயிட்டு எங்கேஜ் ஆகிற விஷயமெல்லாம் நம்ம எப்பவுமே நம்ம லைஃப்ல வச்சுக்க கூடாதுன்றதோ இந்த ஒரு ப்ரோக்ராம் மூலியமா நம்ம பார்க்கணும். தேங்க்யூ பிரதர். 5வது டீம் ஸ்தேவான். முதலாவதாக பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசுவுக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு, இந்த வாய்ப்பு கொடுத்த சபையார் எனக்கும் நன்றி. எனக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா லஸ்ட். இது ரொம்ப யூத்துங்களுக்கு வர ரொம்ப பெரிய ப்ராப்ளம். எனக்கு பர்சனலாக ரொம்ப 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 பெருசா இருந்துச்சு இந்த ப்ராப்ளம். இதை எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏவாள்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏவாள்ல இருந்து ஆதா மூலியமா ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு எப்பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க மூலியமா ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா நம்ம இப்போ ஃபோன் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம், சும்மா ரீல்ஸ் பார்க்குறோம். ஸோ அப்படியே பார்க்க 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 என்ன ஆகும்னா, ஓகே இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு, இன்னும் இன்னும் அப்படியே பார்க்க பார்க்க என்ன ஆகும்னா நம்ம எங்கேயோ இழுத்துட்டு போயிட்டோம். அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுல இருந்து எப்படி மாட்டிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு விடவே முடியல. நீங்க எந்த பாவம் பண்ணீங்கன்னாலும் எப்படின்னா, இப்போ திருடுறீங்களா, ஒரு பாவமே இல்லை, மீன்ஸ் இதெல்லாம். ஆனா இந்த பாவம் இருந்துச்சுன்னா என்னன்னா, ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது இந்த பாவம் இருந்துச்சுன்னா. ஸோ இதுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்ட இந்த பாவத்துல இருந்து விடுதலை பெற, அப்புறம் இதுல எப்படின்னா ஓவர் கம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எப்பதான் நம்ம பாவம் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலரா போயிட்டு இருப்போம் வேலைக்கு, ரெகுலரா ஒரு பொறுப்பா இருப்போம், அப்பெல்லாம் நம்ம இந்த பாவம் பண்ண மாட்டோம். கரெக்டுங்களா? நம்ம எப்பதான் சும்மா இருப்போம் தெரியுங்களா, வீட்டுல சும்மா ஹாலிடேஸா எப்போ நம்ம சும்மா இருப்போம், அப்பதான் நம்மளுக்கு இந்த மாதிரி மெயின் தாட்ஸ் வரும். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, பிஸியா இருக்கலாம். ஸோ நம்ம பிஸியா இருந்துக்கலாம். பிளஸ் பிஸி எப்படி இருந்தா உலக விஷயத்துல வேணாம், பிளஸ் எப்படி இருக்கலாம்னா தேவன் விஷயத்துல இருக்கலாம். அந்த ஒரு வசனம் கூட இருக்கும், சங்கீதம் 119:9. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால்தானே. இந்த வசனத்தை சொல்ற மாதிரி நம்ம வசனத்துல நம்ம எங்கேஜா இருக்கலாம். பிளஸ் எப்படிதான் ஓவர் கம் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எப்படிதான் பாத்தீங்கன்னா, வசனங்கள் மூலியமா, பிளஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஐக்கியத்தின் மூலியமா, அப்புறம் நாங்க ஸ்டேவான் குரூப் ரொம்ப தைரியமான குரூப் தான். ஸோ தைரியமா இருக்கோம். இப்போ ஏதோ பாவம் வருது, நாங்க தைரியமா இருக்கோம், பரவாயில்ல, நின்னுறோம்னா அது இந்த பாவத்துக்கு முன்னாடி நம்ம தைரியமா நிக்க கூடாது. யோசேப் சொல்ற மாதிரி எப்படிதான் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரீ ஃப்ரம் லஸ்ட், அதை விட்டு நம்ம ஓடணும். எப்படி யோசேப்பு அதை விட்டு எப்படி ஓடினாங்களோ, அந்த வஸ்திரத்தை கூட பார்க்காம அதை விட்டு நம்ம ஓடினோம். நின்றுதான் நம்ம ஜெயிக்கிறோம்னா கண்டிப்பா தோத்துருவோம். பிளஸ் என்னன்னா, சாத்தான் வந்து நம்மள அடிக்கலாம் தேவையில்லை, சும்மா ஒரு தடவை இப்படி தடை விட்டு போடலாலே போதும், நம்ம எங்கேயோ போய் இருந்துருவோம். ஸோ லாஸ்ட் ஒரே ஒரு வருஷம் சங்கீதம் இது Proverbs 16:32. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்த்திலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். ஸோ இதான் ஓவரால் கன்க்ளூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, செல்ஃப் கண்ட்ரோல் பிளஸ் மைண்ட். நம்ம மைண்ட் எவ்வளவு கண்ட்ரோலா வச்சுக்கிறோமோ அவ்வளோ கரெக்டா இருப்போம். நெக்ஸ்ட் லாஸ்ட் கன்க்ளூஷன் என்னன்னா, உங்களால ஓவர் கம் பண்ண முடியலையா, உங்களுக்கு எதை பிரதர்ஸ் ரொம்ப ட்ரூத்ல மெச்சூர்டா இருக்காங்களா, அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. ரொம்ப ட்ரூத்ல இருக்கவங்க கிட்ட இந்த மாதிரி இல்லை, அவங்க அதை ஓவர் கம் பண்ணி தான் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்டு சஜஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் தேவன் கிட்ட சொல்லுங்க. தேங்க்யூ. பிரதருக்கு பலத்த பாராட்டுக்கள். அவர் வந்து நிற்கும் போது நமக்கும் எல்லாருக்கும் சப்ஜெக்ட் பேசும்போது எல்லாருக்கும் அந்த பயம் நடுக்க இருக்கும். இப்ப பக்கத்துல இருந்து அவரை பிடிக்கும் போது என் உடம்பு எவ்வளவு நடுங்குச்சுன்றதை இப்பதான் நான் பார்த்தேன். அந்த வைப்ரேஷன்ல இருந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு கடைசி கண்ட்ரோல் பண்ணும்போது பாவத்தை விட்டு ஓடணும்னு சொல்லும் போது என்னையவே தட்டி விட்டு அடிச்சுட்டார்.
சோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி இன்னும் டீம்ஸ்ல இன்னும் சில பேர் பிரசன்ட் பண்ண வராம இருக்கா, அவங்களும் இந்த மாதிரி வந்து உற்சாகமா பிரசன்ட் பண்றத நாங்க கேட்டுக்கிறோம். அடுத்து பிரதர் சகோதரரே எல்லா கன்க்ளூஷன் கொடுத்ததுனால அடுத்த நெக்ஸ்ட் டீம் லாஸ்ட் திமோத்தே. அனைத்து அனைத்து கிறிஸ்துவனுக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். நான் ஜஸ்ட் ஒரே ஒரு சிஸ்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரக்கூடாதுன்னா நீங்க எப்படி டிசிஷன் எடுக்கணும்னு பிரதர் ஷேர் பண்ணுவாங்க. எங்க எக்லிஷியால ஒரு சகோதரி இருக்காங்க. அவங்க அந்நிய நோக்கத்துல ஆக்சுவலி பிணைக்கப்பட்டிருக்காங்க. சத்தியம் தெரியாத ஒரு சகோதரனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க ஆக்சுவலா ஒவ்வொரு வாரமும் அப்போ பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பீரியட்ல அவங்க எக்லிஷியா வர்றதே மிகப்பெரிய போராட்டத்துக்கு மத்தியில தான் வருவாங்க. அவ்ளோ அடி வாங்கிட்டு, அவ்ளோ திட்டு வாங்கிட்டு, எக்லிஷியால விட்டு போகும்போது எவ்ளோ அடி அடிப்பாரோ அப்படின்ற ஒரு பயத்தோட தான் வீட்டுக்கே போவாங்க. அங்க அதே மாரி இது மாதிரி எந்த கேள்வியும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏர்லியாவே எழுந்து 4 மணிக்கு 3 மணிக்கு எழுந்து மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு, அதுங்களுக்கு இது பண்ணிட்டு, பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு, அவருக்கு மதியம் சாப்பாடு எல்லா வேலையும் முடிச்சுட்டு எதுவும் நம்மள கொஸ்டின் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அந்த சகோதரி எக்லிஷியாக்கு வருவாங்க. திரும்பவும் சகோதர ஐக்கியம் வச்சுக்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்கும். ஆனா அவங்களுக்கு டைமே கிடைக்காது. உடனே எக்லிஷியா விட்டு உடனே கிளம்பணும். பிரதர் ஏதாவது திட்டுவாங்க. அப்புறம் சிஸ்டர்ஸ் அவங்களோட பிள்ளைங்கள கூட எக்லிஷியாக்கு அனுப்ப மாட்டாரு. கன்வென்ஷனுக்கு அனுப்ப மாட்டாரு. ரொம்ப அழுவாங்க அந்த அக்கா. அதுக்கப்புறம் அவங்களோட கற்புள்ள நடக்கைய பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரதர் வந்து மாற ஆரம்பிச்சாங்க. சரி ஓகே நீ எக்லிஷியாக்கு போ. சிஸ்டர் பசங்களையும் கூட்டிட்டு போ அப்படின்னு. ஆனாலும் நடுவுல இந்த பொங்கல், தீபாவளி இது மாதிரிலாம் செலிப்ரேஷன் வரும்போது படைக்கணும். இந்த திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். ஆனாலும் அந்த சிஸ்டர் என்ன ஒரு மைண்ட் என்னன்னா, நான் தேவனை உறுதியா நம்பி இருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அந்த பிரதர் குடுத்துட்டு ஓடி வருவாங்க. சோ இது மாதிரிலாம் ஒரு பிரச்சனை அந்நிய நோக்கத்துல நம்ம பிணைக்கப்பட்டோம்னா நம்மளுடைய சத்தியம் கேட்கறதுக்கும் பிரச்சனை வரும். புது சிருஷ்டியை வளர்க்கறதுலயும் அவ்வளோ பிரச்சனை வரும். இதெல்லாம் மேற்கொள்ளணும்னா நம்ம அந்நிய நோக்கத்துல பிணைக்கப்படாம எப்படிப்பட்ட ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு பிரதர் ஷேர் பண்ணுவாங்க. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். சிஸ்டர் சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து அதாவது கான்சென்ட்ரேட் பீப்புளா இருக்கும்போது நம்ம சூஸ் பண்றவங்க வந்து கரெக்டா சூஸ் பண்ணணும். இப்போ சிஸ்டர் சொன்ன மாதிரி அவங்க வந்து அவ்வளவு ஜீலா இருந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து இதானதுனால அவங்க லைஃபும் கொஞ்ச நாள் அஃபெக்ட் ஆன மாதிரி நம்ம லைஃபும் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த டிசிஷனை வந்து கரெக்டா சூஸ் பண்ணி இது பண்ணணும். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் வந்து அன்இக்குவலி யோக்குடு. இதை வந்து 2ஆ இது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பார்ட்னர் சூஸ் பண்றது தான் நாங்கள் பத்தி பேச போறோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹைலி கான்சன்ட்ரேட்டா இருந்துட்டு நம்ம வந்து சூஸ் பண்ற பார்ட்னர் வந்து லோ கான்சன்ட்ரேட்டா அந்த மாதிரி சூஸ் பண்ணிடுவோம். இன்னொன்று வந்துட்டு வந்து நம்ம ட்ரூத்ல இருப்போம். நம்ம சூஸ் பண்ற பார்ட்னர் வந்து அவங்க ட்ரூத்ல இல்லாத மாதிரி நம்ம சூஸ் பண்ணுவோம். அதுவும் வந்து நம்மளோட கான்சன்ட்ரேட் லைஃப் வந்து அஃபெக்ட் பண்ணும். இப்போ வந்து நம்ம ட்ரூத்ல இருக்க பட்சத்துல ஒரு சில சகோதரி வந்து அவங்க சகோதரி வந்து ட்ரூத் இல்லாம இருப்பாங்க. அது வந்து என்ன மாதிரி நம்மளை அஃபெக்ட் பண்ணுனா, இப்போ வந்து நம்ம சண்டே மீட்டிங்ஸ்க்கோ இல்ல எக்லிஷா போறப்போ நீங்க வந்து அங்க போக கூடாது, நீங்க வந்து என் கூட வரணும். ஸோ அப்போஸ் வந்து இப்ப சிஸ்டர் சைடோ பிரதர் சைடோ மேரேஜ் இல்லாட்டி ஃபங்க்ஷன் இருக்கும் போது நம்மளை வந்து அங்க கூப்பிட்டு போயிடுவாங்க. எப்படின்னா நம்ம வந்து எக்லிஷால வந்து ஒரு முக்கியமான மீட்டிங்கோ இல்லை பெரிய ஸ்டடியோ போய்கிட்டு இருக்கும்போது இல்லை நீங்க வாங்க நான் வந்து அங்க போகணும், அவங்க வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, அந்த மாதிரி வந்து கூப்பிட்டு நம்மளோட growth வந்து அஃபெக்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. தென் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. சண்டே மட்டும் தான், அதாவது சப்போஸ் 2 பேருமே வந்து ஜாப் பண்ற டைம்ல சண்டே மட்டும் ஃப்ரீயா இருக்கப்போ நீங்க என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்க அங்கங்க போயிடுறீங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம வந்து சபைக்கு போக விடாம தடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி தடுக்கலாம்னா அவங்கள வந்து முடிஞ்ச அளவு சத்தியத்துக்கு சொல்லி கூப்பிட்டு வர்றதுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கான எஃபெக்டை வந்து நம்ம போட்டு அவங்கள கூப்பிட ட்ரை பண்ணணும். யூத்ஸா இருக்க பட்சத்துல வந்துட்டு நம்ம கண்டிப்பா மேரேஜ் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனை தாண்டி தான் போவோம். அப்போ வந்துட்டு நம்ம வந்து நிறைய ட்ரையல்ஸை வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். தேங்க்யூ பிரதர். இருக்கா? சரி சரி.
ஸோ வந்து ஃபுல்லி கான்சென்ட்ரேட் அப்புறம் வந்துட்டு லோ கான்சென்ட்ரேட் அதை வெர்சஸ் லோ கான்சென்ட்ரேட் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு சில பேர் என்ன திங்க் பண்ணிடுறாங்கன்னா நமக்கு வந்து மேரேஜுக்கு வந்து ஒரு குவாலிட்டி வந்து அவங்க ட்ரூத்தில் வந்துட்டு பேப்டிசம் எடுத்தால் மட்டும் போதும் அந்த மாதிரி அவங்க திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து அது மட்டும் வந்து நமக்கு முக்கியமான குவாலிஃபிகேஷன் இல்லை. நமக்கு கான்சென்ட்ரேட் நியூ கிரியேஷனா நான் லாஸ்ட் ஒரு பாயிண்ட் முடிச்சு நியூ கிரியேஷனா இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து மேரேஜ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டிசிஷனை வந்து ஃபர்ஸ்ட் மேக் பண்ணணும். தென் வந்து நம்ம மேரேஜ் பண்ணா எந்த ஒரு வேலை பார்த்து டிராவல் பண்ணணும், மேரேஜ் பண்ணலாம் எந்த ஒரு வேலை டிராவல் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிசிஷன்லயும் இருக்கணும். அதை வந்து மேரிட்டல் ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த நியூ கிரியேஷன் புக்ல வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஃபர்ஸ்ட் பேரால ரசல் பிரதர் எழுதியிருப்பாரு. அதை வந்து நம்ம படிச்சு பார்த்தா அது நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கான்சென்ட்ரேட் லைஃப்ல வந்துட்டு நம்ம எந்த மாதிரி வேலையோ அது இந்த பார்ட்னரை சூஸ் பண்றதுக்கோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. ஆமீன். சகோதரருக்கு மிகுந்த பாராட்டுகள். எவ்வளவு அளவுக்கு ட்ரை பண்ணி என்னன்றதை அவர் பிரசன்ட் பண்ணதை நீங்க எல்லாருமே பாத்தீங்க. ப்ளீஸ் பிரதர். ஸோ இந்த வாலிப பிரயாயத்துல நிறைய பேர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்போம், கான்சன்ட்ரேட் பண்ண போறோம். இதுக்கப்புறம் எதுக்குள்ள நம்ம கடந்து போக போறோம் அப்படின்னா திருமணம்ன்ற ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த அருமையான தருணங்களுக்குள்ள நம்ம கடந்து செல்ல வாய்ப்பு இருக்கும். அப்படி வாய்ப்பு இருக்கிற பட்சத்துல அப்ப நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, யார் ஒருத்தரை கூட செலக்ட் பண்ணும்போது அவங்க ஃபுல்லி கான்சன்ட்ரேட்டடா இவங்க கூட நம்ம லைஃப்பை வந்து நம்ம அர்ப்பணிக்கும் இவங்க கூட நம்ம போயிட்டு திருமணம் முடிக்கும் போது இவங்க கூட அந்த ஒரு லைஃப் வந்து நம்ம பரலோகத்துக்கு இந்த பிரதர் என்ன கூட்டிட்டு போவாரா, இந்த சிஸ்டர் அதுக்கு எல்லா பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன எல்லா வழியிலையும் நம்மளுக்கு இந்த சிஸ்டர் ஹெல்ப் பண்ணுவாங்களான்றத பார்த்து நம்ம என்ன பண்ணணுங்க, செலக்ட் பண்ணோம். அப்படி செலக்ட் பண்ணாம நம்ம இந்த ஒரு வாலிப பிரயாணத்துல நம்ம கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்கலையானா நம்ம லைஃப் லாங் ஃபுல்லா எதுக்குள்ளவே போயிடுவோம், சிறைன்ற ஒரு லைஃப்குள்ளவே போயிடுவோம். ஒரு சாக்ரிஃபைஸும் பண்ண முடியாது, ஒரு பிரதர்லி ஃபெல்லோஷிப்ல இருக்க முடியாது, தேவனுக்காக எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு டைம் தான் சரியான டைம். அதனாலதான் இந்த ஒரு தீமை கூட நம்ம வந்து பார்த்தோம். அடுத்தது ஏன் பிரதர் இந்த ஒரு சிறை அனுபவங்களை நம்ம இந்த ஒரு ப்ரோக்ராம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் அதாவது 25வது வாலிப மாற்றனுடைய ஆதார வசனம் எதை போட்டிருக்காங்க, வாலிபனே உன் பிரயாயத்தில் சந்தோஷமாய் இரு. ஸோ சிறை அனுபவங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில அநேக பேர் சிறை அனுபவத்துக்குள்ள இப்போ கூட இருக்கலாம், சில பேர் கடந்து வந்திருக்கலாம், சில பேருக்கு வரலாம். எல்லா சூழ்நிலையும் நம்ம எப்படி இருக்கணும்னா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்கிறோம். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இந்த சிறை அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இதுவரைக்கும் வரல, வந்ததே கிடையாது, எனக்கு வரவும் வராது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஒருவேளை அப்படி நம்ம சொன்னோம்னா அது ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கையா தான் இருந்திருக்குமே தவிர இடுக்கமான பாதையில ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையாக அது நிச்சயமாக இருக்காது அப்படின்றத பாக்குறோம். இந்த பார்த்த இந்த சிறை அனுபவங்களை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வசனத்துல நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அவர் லிட்டரலா அவர் சிலுவையில் அவர் அறையப்படல. பட் அவருடைய லைஃப் எப்படி இருந்திருக்குன்னா சிலுவையில் அறையப்பட்ட மாதிரி. சிறை அனுபவம் எப்படின்னா அதுல நம்ம நினைச்ச மாதிரி இருக்க முடியாது, அந்த சூழ்நிலை விட்டு உடனே வெளியே வர முடியாது. சோ என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கு, ஆனாலும் நான் எப்படி இருக்கேன்னா பிழைத்திருக்கிறேன் அவர் சொன்னார். கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்து இந்த ப்ரோக்ராம் நம்ம முடிக்கிறோம். சோ ஒரு மூத்த சகோதரர் அவர் எழுதின ஒரு கற்பனை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய சத்தியத்துலதான் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கும் நான் என்னுடைய சிங்காசனத்தை, அந்த வசனம் நமக்கு தெரியும். இப்போ பிதாவாகிய தேவன் பரலோகத்துல ராஜாதி, அவர் ராஜா, ராஜகுமாரத்தி யாருன்னு பார்க்கிறோம், சபை. இளவரசர் யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ மணவாட்டியை ராஜகுமாரத்தியை கூட்டிட்டு வர்றவங்க யாருன்னா தோழிகள், யாருன்னா திரள் கூட்டம். இப்போ கதவு திறக்கப்படுது, இப்போ மணவாட்டி ராஜகுமாரத்தி அழைத்து வரப்படுகிறாள், தோழிகள் கூட்டிட்டு வர்றாங்க.
இப்போ இதெல்லாம் பார்க்கிறதுக்கு யார் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க? தூதர்கள் மணவாட்டிய பார்க்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்கன்னா, என்ன நினைவோடு இவர்கள் இருப்பாங்க ஆர்வமா? நாம இவ்வளவு அழகா படைக்கப்பட்டிருக்கோம். இப்ப நாம இந்த வகுப்பு இல்ல. இப்ப யாரு இந்த ராஜகுமாரத்தை இவங்க அழைத்து வரப்படும்போது இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும்போது அவர்களுக்கு மிகுந்த ஒரு ஆர்வம் இருக்கும்போது, நம்மை போல இருப்பாங்களா இல்ல நம்மை காட்டிலும் அழகா இருப்பாங்களான்னு பார்க்கும்போது அவங்க பார்க்கறாங்க. இப்போ ராஜகுமாரத்தி வர்றாங்க. இப்போ சபையின் நிறம் என்ன நிறம்? ஒரே ஆச்சரியம் அவங்களுக்கு. என்ன நிறம்? கருப்பு. சோ இத பார்த்த உடனே அவங்க நிச்சயம் கேட்கல. என்ன எங்களை காட்டிலும் இவங்க மேன்மை இல்லைன்னு அவங்க கேட்க போறது இல்ல. இப்போ ஏன்னா பிதாவாகிய தேவன் சொல்றார், இவர்கள் உலகத்தை வெறுத்தவர்கள், சிறை அனுபவங்களை கடந்தவர்கள். சோ இங்க இருக்கக்கூடிய பார்ட்டிசிபென்ட்ஸ் மட்டும் இல்ல, எல்லாருமே இந்த சிறை அனுபவத்துக்குள்ள போய் கடந்து வரும்போது நாம் நம்மளுடைய குணலட்சணத்தை நாம் எப்படி காண்பிக்கிறோம், தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை பொறுத்து நாம் தேவனிடத்துல நாம் சென்று சேருகிறோம். தேங்க்யூ பிரதர்ஸ். அனைவருக்கும் மிகுந்த பாராட்டுகளும் நன்றிகளும். தேங்க்யூ. அன்பு சகோதரர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நம் மறுபடியும் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். இந்த 2 பகுதியும் தேவன் தாமே நமக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுத்ததற்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் மறுபடியும் நன்றி தெரிவித்துக் கொள்வோம்.